Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னோட சேனல் நேம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் 1 கிளாஸ் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ப்ரோச்சஸ் கிளாஸ் டே 1 to 17 வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். நான் என்னென்ன சொல்லித்தரணும் நீங்கள் அதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கேட்கும் போது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வரைஞ்ச இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ரௌச்சஸ் அதெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் அந்த இதுவை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ ஆரி, ப்ளவுச்சஸ் கிளாஸ், ஜுவல்லரி மேக்கிங் இந்த 3 கிளாஸும் நான் சொல்லித்தரேன். ஃபேப்ரிக் பெயிண்ட்டும் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். நான் அதுவும் சொல்லித்தரேன். யார் யாருக்கு வேணுமோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஆரி கற்றுக்கணும், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கணும், ப்ரோச்சஸ் கிளாஸ் கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். இப்போது வாங்க, இப்போ இந்த ஃபேப்ரிக் பெயிண்டில் இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் ஒர்க் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 2 ஃப்ளவர் பண்ணியிருக்கோம். அது பேசிக்னால நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துன்னு இன்னும் அட்வான்ஸில் நம்ம போகலை. ஃபஸ்ட்டு பேசிக் நல்லா தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் நம்ம போகலாம். இப்போது 2 ஃப்ளவர் முடிச்சிருக்கோம். இப்போ 3ஆவது ஒரு பேர்டு பறவையில் நம்ம எப்படி இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன பறவை வேணுமோ அதை நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கலாம். அப்படி வரைய தெரியாதவங்க ட்ரேசிங் எடுத்து ஒரு இமேஜ் மேலே ட்ரேசிங் பேப்பரை வச்சு வரைஞ்சி அதை கார்பன் பேப்பர் அடியில் வச்சு அந்த கிளாத்துக்கு மேலே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அழகான அந்த ஷேப் வந்துடும். உங்களுக்கு அது வரைய தெரியலனா நான் ஒரு வீடியோவாக அது அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் வரைஞ்சிருக்கேன். என்ன பறவை வரைஞ்சிருக்கேன்னா பேரட். உங்களுக்கு வேணும்னா பீகாக், என்ன பறவை வேணுமோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். ஆரி ரிங் 10 கிளாத் ஒயிட் கலர். ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 வீடியோவில் இந்த கிளாத்து எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புரியும். இது க்ரீன் கலர். ஏன்னா பேரட் க்ரீன் கலர்னால க்ரீன் கலர். அது ஒரு அழகுக்கு ரெட் கலர் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் அவுட்லைனுக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரௌன் மரக்கிளை இருக்குது இல்லையா, ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஒரு பென்சில் ப்ரெஷ்ஷு ரவுண்ட் ப்ரெஷ் 000. அது ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷ்ஷை நான் எடுத்திருக்கேன். இது ப்ரெஷ் நம்பர் 1. இதுவும் ரவுண்ட் ப்ரெஷ். அதை விட கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இது ஃப்ளாட் ப்ரெஷ் சைஸ் 2. இது சின்ன சைஸ். இது 6. இது கொஞ்சம் தடிமனாக இருக்கும், பெருசாக இருக்கும். இது நீங்கள் ப்ரெஷ்ஷு வாங்கும் போது எப்படி வாங்கணும்னா, இப்போ ரவுண்ட் ப்ரெஷ் வாங்கினீங்கன்னா ஒரு நம்பரை விட்டு வாங்கணும். இப்போ 1 வாங்கினீங்கன்னா 3 வாங்கணும், 5 வாங்கணும், 7 வாங்கணும். இப்போ ஃப்ளாட் ப்ரெஷ் வாங்கினீங்கன்னா இப்போது 0 வாங்கினீங்கன்னா 2 வாங்கணும், 4 வாங்கணும், 6 அப்படி மாற்றி நீங்கள் வாங்கணும். அப்போ தான் 2 ப்ரெஷ்ஷும் வச்சு நம்ம ஈக்குவலாக நம்ம இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்டை நம்ம ஃபில் பண்ணி முடிக்கலாம். இல்லைனா எல்லா ப்ரெஷ்ஷும் எல்லா சைஸில் வாங்கினா
விருப்பப்படுறவங்க அதை வாங்கலாம். முடியாதவங்க இதை போல் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு இந்த பெயிண்டிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பென்சிலில் உங்களுக்கு என்ன போர்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ட்ரேசிங் எதுவுமே எடுக்கலை. என்னுடைய ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து நான் ஒரு போர்டை வந்து வரைஞ்சிருக்கேன். அது என்னென்னா பேரட். உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாகவும் வரைஞ்சிக்கலாம், சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக வந்து நான் வந்து சின்னதாக தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பேரட்டுக்கு உள்ளே வந்து நம்ம கலர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷை வந்து தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை நல்லா ஒரு கிளாத்தில் வந்து நனைச்சி அந்த ப்ரெஷ்ஷை வந்து கிளாத்தில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கலரை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பேரட் ஒரு அழகு இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து உள்ள அழகாக நம்ம கொடுத்துக்கலாம். ரவுண்ட் ப்ரெஷ்ஷால் நான் கொடுக்குறேன். பொறுமையாக கொடுங்க, ஏன்னா இந்த கலர்லாம் வெளியில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு அதை அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும், போகாது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து 000 ப்ரஷ் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது மெலிசாக வரணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இது எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து அதோட அழகுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து அது கழுத்து பகுதியில் வந்து நம்ம மெலிசாக கொடுக்கணும். நம்மளாம் இதெல்லாம் உள்ளே ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அவுட்டர் வந்து நம்ம கொடுக்கலாம். நீங்கள் கிளாத்தில் எந்த பெயிண்டிங் பண்ணாலும் 1 டே நீங்கள் அப்படியே வந்து ட்ரை ஆக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா கிளாத்தோட ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அயனிங் பண்ணணும். இல்லைன்னா அது கிளாத்தோ பெயிண்ட்டோ வந்து ஒன்றா உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்குங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த கிளாத்தை தண்ணியில் போடக்கூடாது. 1 டே ஆன பிறகு திருப்பி அயன் பண்ணிவிட்டு, திருப்பினா இதுலேருந்து கிளாத்லேருந்து இந்த ரிங்கை கழட்டிட்டு அதை வந்து பேக் சைடு போட்டு அயன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டால் கூட அது ஒன்றே ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அதோடைய அழகுக்கோ கழுத்து பகுதிக்கு மட்டும் நம்ம ரெட்டு அடிச்சிட்டோம். இப்போ வந்து உடம்பு ஃபுல்லாக நம்ம வந்து க்ரீன் கலர் கொடுக்கலாம். அதுக்கு வந்து என்ன ப்ரஷ் வேணும்னா ஃப்ளாட் ப்ரஷ் வந்து ஸ்மால் எடுத்துக்குங்க. லைட் க்ரீன் எடுத்துருக்கேன், நான் லைட் க்ரீன் எடுத்துருக்கேன். அதுவும் வந்து தண்ணியில் வந்து நீங்கள் வந்து டிப் பண்ணணும். அலசிட்டு ஒரு கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு யூஸ் பண்ணணும். அதை மறக்கக்கூடாது. இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் எல்லாமே நீங்கள் இந்த மெத்தடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். என்னுடைய சேனல் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் கேட்டனால உங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து செலக்ட் பண்ணி போடுறேன் நான். ஸோ என்னுடைய வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் பாதியிலே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா நான் சொன்ன சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாமல் போகும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள்.
இதை போல் பொறுமையாக நீங்கள் வந்து அதுக்கு வந்து கலரிங் கொடுக்கணும். இது டபுள் ஷேடிங் எல்லாம் இருக்குது. அது என்னென்ன கலர்லாம் நம்ம கலந்தால் கிடைக்கும்னு நம்ம வந்து அடுத்த நம்ம பொறுமையாக பார்க்கலாம். பேசிக்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிம்பிளான இது மட்டும் நம்ம நல்லா கற்றுக்கலாம். இது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் சாரியில் கட்சிப் குர்தீஸ் ப்ளைனாக இருக்கிற அந்த கிளாத்லலாம் நீங்கள் வந்து அழகாக இது வந்து வரையலாம். பெயிண்டிங் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது அழகாக வந்து பாதி இது முடிச்சிட்டோம். நம்ம இப்போ அது வர கீழே இருக்கிற பகுதிக்கு நம்ம அழகாக அடிக்கலாம். பிளாக் கலர் வந்து லாஸ்ட்டில் நம்ம ஃபினிஷிங் அப்போ நம்ம கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு கிளாத்தில் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சாரியில் இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா அது தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து கவனமாக பாருங்கள். ஒன்ஸ் இந்த கலர் பிடிச்சிக்கிச்சுன்னா உங்களுக்கு போகவே போகாது. இப்போ நம்ம அழகாக வந்து அதோடைய உடம்புக்கு வந்து நம்ம அழகாக அடிச்சிட்டோம். இப்போ ஃபேஸுக்கு வந்து நம்ம அடிக்கணும். அது வந்து கேர்ஃபுல்லாக அடிங்க, ஏன்னா கண் இருக்குது. ஸோ அதனால் அதை பார்த்து பொறுமையாக அடிங்க. இது கொஞ்சம் கண்ணு அது வந்து பிளாக் கலர் நம்ம கொடுத்துக்கலாம், அது தெரியாது. நான் ஃபுல்லாகவே அடிச்சிட்டேன். நம்மளுக்கு அந்த கிளாத் ஒயிட் கலர் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம அழகாக வந்து அதோட பாடியை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்கறதுக்கே பாருங்கள் அழகாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இது முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ப்ரஷ்ஷை வந்து உடனே நம்ம வந்து ட்ரை ஆக்கக்கூடாது. உடனே தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கிளாத்தில் தொடச்சி எடுத்து வைக்கணும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த கலர் வந்து அந்த ப்ரஷ்ஷில் வந்து பர்மனெண்ட்டாக அதிலே தங்கிடும், அப்புறம் போகாது. நீங்கள் ஒன்று வாட்டி யூஸ் பண்ணும்போது டபுள் இதுவாக வந்துடும். ஸோ ப்ரஷ்ஷை வந்து நல்லா அலசணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அது ஒரு கால் பகுதி இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் வந்து கொடுக்கலாம். அதுக்கு வந்து நான் ரேட் 000 தான் எடுக்கிறேன். எடுக்கிறேன் ப்ரஷ்ஷு, ரவுண்ட் ப்ரஷ். இப்போது இதில் ப்ரௌன் கலர் எடுங்க. பொறுமையாக அந்த கால் பகுதியில் வந்து கொடுங்க. நம்ம அவுட்டர் வந்து பிளாக் தான் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு வாட்டியும் இந்த ப்ரெஷ்ஷை வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் எடுத்துட்டு கிளாத்தில் துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம். அதை மறக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினச்சின்னு நீங்கள் அதை அசால்ட்டாக எடுக்காதீங்க. இப்போ நம்ம வந்து கால் பகுதி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இந்த ஃப்ளாட் ப்ரஷ் இருக்குது இல்லையா, அதில் இங்கே வந்து நம்ம மரக்கிளை இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து அது ப்ரௌன் கலர் கொடுக்கலாம். நான் வந்து அந்த மரக்கிளைக்கு வந்து ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். நான் காலுக்கும் அதே கலர் கொடுத்தனால கொஞ்சம் அது எல்லாமே ஒன்றா
வெஜ் ஆயிடுச்சு. நான் வந்து அது பிளாக் கலரில் கொடுத்து அதை சரி பண்ணிடுவேன். இந்த ப்ரெஷ்ஷு வந்து நீங்கள் பழகுனா உங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த ஷேப் மட்டும் அழகாக நம்மளுக்கு வரணும். இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ளவரும் வந்து வரைஞ்சிக்கிட்டு அதில் நீங்கள் போடலாம். நான் வெறும் கிளை மட்டும்தான் நான் வரைஞ்சிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம அவுட்டரில் வந்து பிளாக் கலர் கொடுக்கணும். இப்போ மெலிசாக வேணால் 000 கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் தடிமனாக வேணால் நான் ரவுண்ட் ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து மெலிசாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து சைஸ் வந்து ஒன்று தான் எடுக்க போகிறேன், ரவுண்ட் ப்ரெஷ். என்னுடைய கிராஃப்ட் ஒர்க்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பிளாக் கலர் கொடுத்து நம்ம அவுட்டர் லைன் கொடுக்கலாம். நீங்கள் இந்த பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எடுக்கும் போது இந்த கிளாத்தில் என்ன ஊற்றிக்க போகுது. ஆனால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்குங்க. இல்லை உங்களுக்கு பிளாக் அவுட்லைன் வேணாம், அப்படி சிம்பிளாக இருந்தால் ஓகேனா நீங்கள் அதுவும் கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இது வந்து நம்ம கால் பகுதி இல்லை, ஸோ அதை வந்து நான் லைட்டாக இந்த கால் பகுதினால நான் அந்த இதை மட்டும் நான் லைட்டாக கொஞ்சம் பெண்டு கொடுத்துட்டேன். நீங்கள் அந்த கால் பகுதிக்கு நீங்கள் எல்லோ கலர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அது கொடுத்துருந்தா ஒன்று அழகாக இருந்திருக்கும். இப்போ ஒரு கழுத்து பகுதி, இது ஒரு பொறுமையாக கொடுங்க. ரெண்டு வளைவு இருக்கும் இல்லையா, அது ஒரு அழகும் சின்னதாக ரவுண்டாக அந்த பகுதி இது. பெயிண்ட்டை வந்து லைட்டாக எடுங்க. இதுக்கு வந்து கண் அழகாக வைக்கலாம்.
நீங்கள் ஸ்பீடெல்லாம் பண்ணாலாம் இது வராது. இதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. இப்போ இந்த சைடு பாருங்கள். பெயிண்ட் வந்து லைட்டாக எடுக்கணும். இப்போது அது ஒரு கிளை. கொஞ்சம் நம்ம கிளை போடுறோம்ல, எங்கெல்லாம் கேப் இருந்ததுன்னா நீங்கள் அப்போது இந்த ப்ரௌன் கலர் பெயிண்ட்டை வச்சு நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் அழகாக உங்களுக்கு தெரியும். பொறுமையாக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணணும். இப்போ மேலே பகுதியில் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த சைடு முடிக்கலாம். நம்ம கலை வந்து முடிச்சிட்டோம். இப்போது பேரட்டோட ரெக்கைக்கு போகலாம். ஒரு ப்ரஷ்ஷில் மட்டும் பார்த்துக்குங்க. நான் இங்கெல்லாம் இப்போ உள்ளே இருக்கு இல்லையா, நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு மேலேயே நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா அதுக்கேற்றப்பல ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வரும். இங்கே அதெல்லாம் பாருங்கள். ஒரே அடியாக ஒரே மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து கீழ்ப்பகுதி நம்ம வந்துட்டோம். நான் என்ன பண்ண தண்ணியில் தொட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது கொஞ்சம் நல்லா வரும். தண்ணி வந்து நீங்கள் மாற்றிடுங்க. ஏன்னா ஒரே கலர் நம்ம கலந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் எடுக்கும்போது கலர் வந்து நிறைய கலர் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதனால் தண்ணி வந்து அப்பப்போ மாற்றிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற போல் ப்ரெஷ்ஷை வந்து சைஸை மாற்றி நீங்கள் திக்காக போடலாம். அதை வந்து ரஃப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை போடுங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுக்காக அது மேலேயே நான் வந்து உங்களுக்கு போடுறேன் நான். இப்போ நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இப்போ கண்ணில் வந்து லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் வந்து ஒயிட் கலர் நம்ம வைக்கலாம். அது பார்க்கறதுக்கு அது அழகாக இருக்கும் அது. ஸோ ப்ரெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கலரை வந்து நீங்கள் எடுக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. இப்போ நல்லா லைட்டாக ஒரே ஒரு சின்னதாக ஒரு வச்சுட்டேன் நான் கண்ணுக்குள்ளே. நான் லைட்டாக தான் வச்சேன், ஏன்னா அப்புறம் உங்களுக்கு கண் அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஒரு பேரட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.